வாழ்க வளமுடன். இறையருளும் குருவருளும் என்றென்றும் காப்பாக அமையுமாக. ஓம் ஹரி ஹரி ஓம். பகவானின் வாகனரான பெரிய திருவடியாம் கருடாழ்வாரின் அவதார வரலாறு பகுதி 3. வைகுந்தராம் மாலவரை வாகனமாய் சுமக்கும் போது ஒரு காலினை மண்டியிட்டு ஒரு காலினை சற்று உயர்த்தி அமர்ந்திட்ட கோலத்தில் அயராமல் தோன்றுவார். இரும்பினை போன்றதான இருவரும் கரங்களை பரந்தாமனாம் பெருமாளின் பாதங்களை தாங்கிடவே முன்புறமாய் நீட்டியவாறு முனைப்போடு இருந்திடுவார். வாகனராம் கருடாழ்வார் வைகுந்தனாம் திருமாலவரின் திருவடிகள் இரண்டையும் தம்முடைய கரங்களால் வினயமாகவே தாங்கியவாறு வீதியெல்லாம் உலா வருகின்ற காண்பதற்கு அரியதான காட்சிதான் கருட சேவையாகும். கருட சேவை காட்சியினை கண்டிடும் வேளையிலே திருமாலோடு கருடாழ்வாரின் திருவருளும் இணைந்தே ஒருங்கே கிடைப்பதை உணர்ந்திடுவர் பக்தரெல்லாம். ஞானம், பலம், தேஜஸ், வீரியம், ஐஸ்வர்யம், அதீத சக்தி ஆகியதான அனைத்தோடும் அழகனாக திகழ்ந்திடும் கருடாழ்வாரை வழிபட்டால் காரியங்கள் சித்தியாகும். அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராப்தி, பிரகாமியம், இசாத்வம், விசித்துவம் ஆகியவனவாய் அமைந்திட்ட அட்டமா சித்திகள் 4 வரமாகவே தருகின்ற வைகுந்தனாம் மாலவரைப் போல் அதி அற்புதமான சக்திகளை கொண்ட அட்டமா சித்திகள் 4 பக்தருக்கு தரவல்லவராய் பட்சிராஜனும் இருக்கின்றார். இறக்கைகள் இரண்டையுமே இமை முழுதும் அசைத்திடாமல் பறந்திடுகின்ற ஆற்றலுள்ளவராய் பட்சிராஜனாம் கருணாகும். தாமோதரனாம் கண்ணபுரான் துவாரைக்கு வெளியிடத்தில் இருந்திட்ட காலங்களில் இடரேதும் நேரிடாமல் கண்ணனின் துவாரகையை காத்திருந்தவர் கருடராகும். பெரிய திருவடி கருடாழ்வார்க்கு பிரகஸ்பதியே குலதெய்வமாகும். குரு பகவானாம் பிரகஸ்பதியை குலதெய்வமாக கொண்டவரை கன்னிப்பெண்கள் வழிபட்டால் குருபார்வை வாய்த்திடும். மனம்போல் மாங்கல்யமும் மாலையுடன் அமைந்திடும். திருமாலின் வாகனராம் தெய்வீக பறவையான கருடாழ்வார் எழுப்புகின்ற கருடத்துணி சப்தமானது நாதஸ்வரம் இசைத்திடும் நல்லிசை போல் எரிந்திடும். பார்க்கடல் தரை கடையும் பொழுது பரமாத்மாவின் ஆணையேற்று மந்திரமலையாம் பெருமலையை முதியின் மீது சுமந்து வந்த பார்க்கடல் தனில் வைத்தவரும் பட்சிராஜனாம் கருடாழ்வாரே. திருமாலாம் பெருமாளின் திருக்கோவில் அனைத்திலும் கருவறைக்கு நேரெதிரே கருடாழ்வாருக்கு சன்னதி உண்டு. பரந்தாமனின் ஆலயத்துக்கு பக்தர்கள் செல்லும் போது முன்னேற்கும் கருடாழ்வாரை முதலாவது சன்னதியாக தரிசனம் செய்திடுவதே தாரணையின் வழக்கமாகும். திருமாலோடு இணைந்திட்டு திவ்யமான சக்தியான ஆழ்வாராம் கருடனிடம் அனுமதியை பெற்ற பின்பே தயாநிதியாம் திருமாலவரை தரிசனம் செய்ய வேண்டும். தன்னையே நாடி வந்து தரிசனம் செய்வதுடன் பக்தியுடன் வழிபடுகின்ற பக்தர்களின் வேண்டுதலை தன்னுடைய தலைவராம் திருமாலிடம் எடுத்துரைத்து காரியங்கள் சித்தி பெற கருடாழ்வாரே துணையாவார் என்பதான நம்பிக்கை எல்லோரிடம் இருக்கின்றதே. பெரிய திருவடியாம் கருடாழ்வார் தான் பெரியாழ்வாராக அவதரித்தார். பெரியாழ்வாரின் புதல்வியராம் பெருமைமிகு ஆண்டாளை வைகுந்தராம் திருமாலவர் வதுவை மனம் புரிந்ததால் பெரிய திருவடியாம் கருடாழ்வார் பெருமாளின் மாமனராவார். இவ்வாறான காரணத்தால் இவருக்கு மரியாதை தரவே திருத்தலமாம் ஸ்ரீவில்லிபுதூரில் திருமாலவராம் ரங்கமன்னார் சூடி கொடுத்த கோதையோடும் சுமந்து செல்லும் கருடரோடும் ஒரே ஆசனத்தில் அமர்ந்தவாறு ஒன்றாகவே காட்சி தருகிறார். 5 நல்ல முகங்களோடு அழகுடனே காட்சி தரும் பார்ப்போற்றும் சிறிய திருவடியாம் பஞ்சமுக ஆஞ்சநேயரின் பிற்புறமாய் அமைந்திட்ட பீடுடைய திருமுகமானது முற்றும் திறந்த துறவிகளின் முக்கியமான தேவதையாம் கச்சியப்பரின் மைந்தரான கருடாழ்வரின் முகமாகும். மனிதர்களின் பிறப்போடு மரணமாம் இறப்பையும் நரகமோடு சொர்க்கத்தையும் நாராயணராம் திருமாலவர்
கருடாழ்வாரிடம் விளக்கியவை கருட புராணத்தில் இடம்பெற்றுள்ளன. மனிதர்களின் செய்திடும் மாபாவங்கள் அனைத்துக்குமாக அவர்களது இறப்புக்கு பின் அனுபவிக்கும் தண்டனைகளை விளக்கிடும் பணுவலாகவும் விளங்குவதே கருட புராணம். அமாவாசை, பௌர்ணமி போன்ற அனைத்தான கிரகணங்கள், மாதப்பிறப்பு, சிரார்த்தம் முதலியதான தினங்களில் கருட புராணம் படிப்பதால் காரியத்தடைகள் அகன்றிடும். கச்சியப்பரின் மைந்தரான கருடராம் மாவீரனவர் வினதையாம் தாயவளின் விடுதலையின் பொருட்டாக அமிர்த கலசம் எடுத்து வர அமரலோகம் சென்ற வேளை அவ்விடத்தில் இருந்திட்டு அழகியதான் தாவரமான தர்ப்பை என்னும் பச்சை புல்லை தாரணிக்கு கொண்டு வந்தார். அமிர்தத்துடன் தர்ப்பையும் அங்கிருந்தே கொண்டு வந்ததால் அமிர்த வீரியம் என்பதாகவும் தர்ப்பையை குறிப்பிடுது. பழமையான சுவேத தீவின் பாற்கடலில் இருந்துதான் பட்சிராஜனும் கருடாழ்வார் பால்கட்டைகளை தான் எடுத்து தன்னுடைய வீரி சிறகுகளில் தாங்குமுறை அப்பிக்கொண்டு பூலோகத்திற்கு திரும்பி வந்து பூ போலவே உதறினர். உதறியதான பால்கட்டிகள் உலகமெல்லாம் பரவியதாம். விஷ்ணுவை ஆராதிக்கும் வைஷ்ணவர்கள் அனைவருமே அதனையே திருமண்ணாக அணிந்து கொள்வதாய் மாறாததாம் நம்பிக்கையும் மன்னகத்தில் நிலவுகின்றது. பாரத போரின் 18ஆம் நாள் பாண்டவர்களின் படைகளை கருட யுகமாய் அணிவகுத்து களமாடியே வென்றனர். கருடாழ்வாரை நினைத்தாலே காரியங்கள் சித்தியாகும். கச்சியப்பரோடு வினதைக்கு கருடனவர் அவதரித்து ஆடி மாதம் மலர் வரையில் அமைந்திட்ட பஞ்சமியோடும் சுவாதி நட்சத்திரம் சேர்ந்து வரும் சுபமங்கலமான திருநாளை கருடாழ்வார் அவதரித்த கருட பஞ்சமி விழாவாக பக்தர்கள் அனைவரும் பாங்குடனே கொண்டாடுவர். வாகனராம் கருடாழ்வாரை வணங்கிட காரணமானது சுகமருளும் கருடாழ்வார் சுட்டியேதான் காட்டிடும் திருமாலாம் பெருமாளின் திருவடிகளை பற்றுவதற்கே. கருடாழ்வாரை வணங்கினால் கேசவனாம் மகாவிஷ்ணுவை வணங்கியதான பலனெல்லாம் வையகத்தில் வாய்த்திடுமே. வாகனராம் கருடாழ்வாரின் வனப்பான இறக்கைகளை யோகிகள் நடத்துகின்ற யஞமாம் யாகம் என்றும் மந்திரங்களில் சிறந்ததான மாமந்திரமாம் காயத்ரியை பட்சிராஜன் கருடாழ்வார்க்கு பார்வை தரும் கண்கள் என்றும் தோத்திரத்தின் மந்திரங்களே தலையானதாம் சிரசு என்றும் வேதங்களில் சாம வேதம் வினதேயனின் உடல் என்றும் தெய்வீகம் தெரிந்தோரின் திருவாக்காய் அமைந்துள்ளது. ஓம் தத்துர்ஷாய வித்மகே ஸ்வர்ணபட்சாய தீமகி தன்னோ கருட பிரஜோதியாகும் என்பதுதான் கருட காயத்ரி ஆகும். கருட காயத்ரி மந்திரத்தின் கருவானதாம் பொருள் அறிவோம். பரமபுருஷனாம் கருடனைத்தான் பக்தியுடனே அறிந்திடுவோம். சொர்ணமாய் பேரொளி வீசும் சுந்தரனை தியானிப்போம். அவரேதான் அனைவரையும் அருளுடனே காத்திடுவார் என்பதானதாம் பொருளறிந்து ஏற்றதான காயத்ரி ஓதியே வினதேயனை வழிபட்டால் விசஜந்துகளால் ஆபத்து இல்லை. ஞானங்கள் அனைத்துமே ஞானத்தில் வசப்படும். பட்சிராஜனை துதித்திட்டால் பெருமாளின் அருள் கிட்டும். பகையோடு ஆபத்துகளும் பரதி கண்ட பணி பூண்டு நம்முடைய வாழ்விலிருந்து நிச்சயமாய் அகிழ்ந்திடுமே. கருடருக்கு உரியதான காயத்ரி மந்திரத்தை 108 தடவை உச்சரித்து பக்தியினிடையே வழிபட்டால் நினைத்தவை அனைத்துமே நினைத்தபடி நிறைவேறும். பட்சிராஜனாம் கருடருக்கான பட்சாட்சிரி மந்திரமான ஓம் சசிபஸ்வாகா என்பதான மந்திரத்தை வழக்கமான மாதமொன்றின் வளர்முறை பஞ்சமி என்று சித்தம் உரமித்த தியானத்தோடு ஆரம்பித்து 90 நாட்களுக்குள்ளே 90வது நாள்தனிலே லட்சம் முறை பிரார்த்தித்தால் இந்த மந்திரம் சித்தியாகும். விசஜந்து தீண்டியோரின் விசந்தனை நீக்கிறதாம் தண்ணீரில் 108 தடவை மந்திரத்தை உறுதிவைத்து அத்தண்ணீரை அருந்தினால் அனைத்து விஷமும் அகன்றிடும். பரம்பினாலே கத்தியினாலோ மந்திரித்தாலும் விஷம் நீங்கும். கிழமைகள் எதுவாயினும் கர்நாடகத்தின் பொழுதினிலே நீரிலே நின்று ஜெபித்தால் நிறைவானாம் சித்தி கிட்டும். மங்களாலயரம் கருடருக்கான மற்றொரு ஸ்லோகத்தினுடைய பொருளை பார்த்தோமேனால் மேற்கண்ட ஸ்லோகத்தின் மேன்மையான பொருளறியலாம்.
அது அமிர்தம் நிறைந்து அமிர்த கலசத்தை அழகு கரங்களில் ஏந்தி நிற்பவரே, அனைத்தான தேவதேவியரால் அணிதனமும் வணங்கப்படுபவரே, தன்னுடைய பெருமைகளையும் தாரணையில் உள்ளோரால் விளங்கிடவும் இயலாததான விளக்கம் பெற்றவரே, அனைத்தான விஷயங்களையும் அகற்றுகின்ற பட்சிராஜனே, உள்ளத்தில் பக்தியுடன் உங்களையே ஆராதிக்கிறேன் என்பதுதான் ஸ்லோகத்தினுடைய ஏற்றதான பொருளாகும். ஆனால் இந்த ஸ்லோகத்தை நான் குறிப்பிடவில்லை, அதற்கான பொருளை மட்டும்தான் குறிப்பிட்டேன். ஸ்லோகம் படிப்பதற்கு எல்லோருக்கும் சிரமம் என்பதால் அந்த ஸ்லோகத்தை சொல்லவில்லை. சீரார்ந்த கருடாழ்வாரின் சிறைகளின் காற்றானது அண்டங்கள் அனைத்திலும் அலைபோல் பரவிடுமே. பக்ஷிராஜனாம் கருடாழ்வாரை பக்தியுடனே வேண்டினால் அரவங்களின் விஷமெல்லாம் அடியோடு அகன்றிடுமே. எந்த விதமான விஷத்தாலும் ஏற்பட்டதான பாதிப்புகளும் கருடாழ்வாரின் கருணையினால் கட்டாயமாக விலகிவிடும். நாகங்கள் கடித்ததினால் நாகவிஷமம் தலைக்கேறி மரணத்தின் தலைவாசலை மிதித்திட்ட நிலைதனிலும் கருட மந்திரம் பிரயோகித்தால் கடும் விஷமும் அகன்றிடும். இன்னலுற்ற நிலை மாறியே இயல்பு நிலை திரும்பிவிடும். பாம்புகளோடு தேல் போன்ற பலவிதமான விஷஜந்துகளால் அடிக்கடி பாதிப்பாகிய அல்லலுறும் நிலை வந்தால் சித்தர்களின் முறைப்படியே சிரத்தையுடன் மந்திரித்தால் அப்பொழுதே அவ்விஷங்களெல்லாம் அகன்றிடுமே. உடலை விட்டு விஷ நிவாரண கடரட்சையை விரைவாகவே கட்டிக்கொண்டால் விஷஜந்துகளால் தீண்டிடாமல் விலகிடுமே நம்மை விட்டு. கருடருக்கான விதிகளை தான் கடுமையாக பாதிக்கப்பட்டோரோடு பாதிப்புக்கு ஆளானவரோடு பற்றுள்ளம் கொண்டவர்களோ ஒன்றிணைந்து உள்ளத்துடன் 1008 முறை உறுதியில் தியானித்து விளக்கமுடன் வேண்டினால் விஷ பாதிப்புகள் அனைத்துமே விலகிடும் நிச்சயமாய். தடைகள் அனைத்துமே தகர்ந்தே விலகிடுமே. நோய்களால் பாதிப்படைந்த நோயாளிகளோடு மற்றவர்களும் பட்சிராஜனின் மந்திரங்களை பயபக்தியோடு தியானித்தால் மனதினிலே நிறைந்திருக்கும் மரண பயம் அகழ்வதோடு நோய் நொடிகள் விலகியே நன்மைகளும் விளைந்திடுமே. கட்சியப்பரின் மைந்தரான கருடரைத்தான் வழிபட்டால் நாக சர்ப்ப தோஷங்கள் நிச்சயமாய் நீங்கிடும். ராகு கேது பாதிப்புகள் இல்லாமலே அகன்றிடும். கால சர்ப்ப தோஷத்தால் கல்யாணம் தடைபடுகின்ற கடுமையான பாதிப்புகளும் கட்டாயம் விலகிடுமே. இது போன்ற பாதிப்புகள் இனிமேலும் நேராதிருக்க வாகனராம் கருடாழ்வாரை வந்தித்து வழிபட வேண்டும். இணையில்லா இறகுளுடன் இவ்வுலகை வட்டமிடும் வைகுந்த மன்னவரின் வாகனராம் கருடருக்கு சிவப்பு வண்ண பட்டு வேஷ்டி செம்மையாக சார்த்தியே மல்லியோடு மறிகொழுந்து மணக்கும் நல்ல செம்பகப்பு கதிர்பச்சை அனைத்தோடும் கணிந்துரை அர்ச்சித்தால் வேதத்தின் வடிவானவர் வேண்டுவரம் அள்ளிடுவர். மரணபயத்தால் தளர்ந்தோருக்கு மனோதிடம் வழங்கிடுவார். ஜோதிடமாம் ஜாதகத்தில் சோதனைகள் இருந்திட்டால் புத்திரதோஷம் சத்துருவீட வில்லி சூனியம் நோய் நொடிகள் ஆகியதான தொல்லைகளால் ஆபத்தும் நேரிட்டால் அனைத்தான தொல்லைகளையும் அடியோடு ஐட்டிடுவார். சீருடனும் சிறப்புடனும் சீரியதான சிந்தையுடனும் மங்களமான நல்வாழ்வை மாண்போடு வாழ்ந்திடவே வாகனராம் கருடாழ்வார் வேண்டுவரம் அள்ளிடுவார். ஓம் தத்புருஷாய வித்மகே ஸ்வர்ணபட்சாய தீமகி தன்னோ கருட பிரஜோதயாத். ஓம் ஸ்ரீ காருண்யாய கருடாய வேத ரூபாய வனதா புத்ராய விஷ்ணு பக்தி பிரியாய அமிர்த கலச கஸ்தாய பகபராக்கிரமாய பக்ஷி ராஜாய சர்வ பக்ர சர்வதோஷ சர்ப்பதோஷ விஷசர்ப்ப விநாசனாய ஸ்வாஹ. ஓம் ஹரி ஹரி ஓம். இத்துடன் நிறைவு செய்வது.